வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி கில்லர் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜாங் ஹியூக் தான் வந்து லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு ரிட்டையர்டு கில்லரோட மிஷன் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் நகருது. அந்த ரிட்டையர்டு கில்லர் தான் வந்து ஜாங் ஹியூக். இவரு தன்னோட மனைவியோட வந்து சந்தோஷமான ஒரு லைஃப் பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னோட மனைவியோட ஃப்ரெண்டோட பொண்ணு, ஒரு டீனேஜ் பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் இவருக்கு வருது. ஆரம்பத்துல ரொம்பவே ஹெசிடேட் பண்ற இவரு, அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்ச நாளைக்கு டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு செக்ஸ் டிராபிகிங் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறா. சோ அந்த பொண்ணை இவர் எப்படி மீட் எடுக்கிறாரு, அந்த செக்ஸ் டிராபிகிங் கும்பல்ல இருக்கிற ஒருத்தரையும் எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஒத்த ஆளு சும்மா ஒரு ஊரே வந்து அடிச்சு நொறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கையை வச்சும் அடிக்கிறாரு, கண்ணை வச்சும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பா ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது அது சாத்தியம் இல்லதான். பட் இவங்க எடுத்த விதத்தை பார்க்கும்போது ஒருவேளை உண்மையிலேயே சாத்தியமா இருக்குமோ அப்படின்ற ரேஞ்சுக்கு எடுத்திருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ரியாலிட்டியோட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸை வந்து அமைச்சிருந்தாங்க. நம்ம ஊர் படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்லோ மோஷன்ஸை வச்சு கொஞ்சம் ஒப்பேத்திடுவாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பண்ணவே இல்லை. ரொம்ப ரியாலிட்டியோட எடுத்திருந்தாங்க. அதுலயும் எனக்கு அந்த லிப்ட்ல ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காரிடார்ல இருக்கிற எல்லாருமே வந்து போட்டு தள்ளுற மாதிரி போகும். அந்த சீன்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் அதுவுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப தரமான ஒரு ஸ்டண்ட் மூவி. அதே மாதிரி இந்த படத்துல அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட், அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே வந்து ஒரு குவாலிட்டியான ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதுல வந்து ஹீரோ எப்படி ஒரு சின்ன சின்ன க்ளூஸையும் வச்சு அடுத்தடுத்த லேயரை நோக்கி போகிறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு லேயர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தரமான வில்லனை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வில்லன் கூட வரக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஹீரோ தான் வந்து எல்லா இடத்துலயும் டாமினேட் பண்ணுவாரு. பட் ஸ்டில் அது ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதமும் ஒரு சாட்டிஸ்ஃபைங் எண்ட் தான். அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 hours டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கதை காலத்துல ஆல்ரெடி ஹாலிவுட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் வராதே தவிர, பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு குவாலிட்டியான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்குலாம் நெகட்டிவ்ஸ் இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். காரணம் இதுல இருக்கக்கூடிய பிளட் ஷெட் அண்ட் ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதுமே இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.